ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இபிஎஃப்ஓ 3.0 அதிரடி கிளைம் தீர்வு 20 நாட்களுக்கு பதில் 3 நாட்களில் எல்லாம் நடக்க போகிறது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இபிஎஃப்ஓ விரைவில் இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட அமைப்பு மூலம் கிளைம் செட்டில்மெண்ட், பணம் எடுப்பு, கணக்கு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் வேகமாகவும் எளிதாகவும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இபிஎஃப் கிளைம் தீர்வுக்கு சுமார் 20 நாட்கள் வரை ஆகும் நிலையில் புதிய தளத்தின் மூலம் இந்த கால அவகாசம் 3 நாட்களுக்கு குறைக்கப்படலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கைமுறை தலையீடு இல்லாமல் தானியங்கி செயலாக்க முறையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்பதால் தாமதம் குறையும் என கூறப்படுகிறது. இதை தொடர்பாக சோபா கரண்ட்லாஜே மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளார். இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் தொழில்துறை தரநிலைக்கேற்ற கோர் பேங்கிங் சிஸ்டம், குறைக்கப்பட்ட காகித பணி, ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல்முறைகள் மற்றும் அனைத்து உறுப்பினர் சேவைகளும் ஒரே ஒருங்கிணைந்த தளத்தில் கிடைப்பது போன்றவை அடங்கும். இதன் மூலம் உறுப்பினர்கள் தங்களின் சமூக பாதுகாப்பு கணக்குகளை எளிதில் நிர்வகிக்க முடியும். மேலும் கிளைம் செயலாக்கம் வேகமாக நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உமாங் செயலி மூலம் ஆதார் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யுஏஎன் உருவாக்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது முழுமையான டிஜிட்டல் மற்றும் தொடர்பில்லா சேவைகளை வழங்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். இபிஎஃப்ஓ 3.0 தளத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த ஆண்டு அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டால் இபிஎஃப் உறுப்பினர்களின் பணிகள் எளிதாகவும் விரைவாகவும் முடிவடையும் என்பதால் பலர் இதன் அமலாக்கத்தை காத்திருக்கின்றனர். ஸோ இபிஎஃப் 3.0 வந்துச்சுன்னா நிறைய கிளைம்ஸு வந்து நிறைய பல்வேறு வசதிகள் வந்து அந்த திட்டத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அநேகமாக ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏப்ரலா இல்லை இந்த வருடமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இது இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இபிஎஃப்ஓ 3.0ங்கிறது கையில் ஆப் மாதிரி தான். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் யூபிஐ மாதிரி உடனே அதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டு மாதிரி அதை கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அது கொண்டு வந்துட்டாங்கன்னா தனியார் ஊழியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.